வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது செகண்டரி லைன் ஷாட், விபிஎஸ் ஷாட். இது வந்து விவோ வந்து Y12 மாடல். இப்போ பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3.7 வோல்ட் வந்து விபேட் எனக்கு இதில் தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம பேட்டரி கனெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேட்டரி கனெக்டரோட டயோடு வேல்யூ செக் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிவர்ஸில் அதாவது பிளாக் ப்ரோப்பை வச்சு செக் பண்ணும்போது நமக்கு இந்த பக்கம் 00 வருது வந்து கிரவுண்டு, இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா 384 வருது, நமக்கு ஓகே தான். இப்போ வந்து பார்த்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸில் 1556 வருது, நமக்கு ஓகே. அதாவது நம்ம பேட்டரி கனெக்டரில் ஷார்ட் கிடையாது, விபேட்டில் எந்த ப்ராப்ளமும் நமக்கு கிடையாது. இப்போ ஐடி லைனையும் செக் பண்ணுறோம், ஐடி லைன்லேயும் டயோடு வேல்யூங்கிறது வருது. இது நம்ம சும்மா ஒரு பேட்டரி கனெக்டர் செக் பண்ணும்போது ஐடி தெர்மலையும் நீங்கள் வந்து சேர்ந்து செக் பண்ணுங்கள். நான் இப்போது டிசியில் வந்து வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன், 4.2 வோல்ட் டிசியில் வச்சுட்டு நம்ம பேட்டரி கனெக்டரில் வச்சுட்டு நான் ட்ரிகர் பண்ணுறேன். ட்ரிகர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த வித ரீடிங்கும் எடுக்கலை. இப்போ பவர் பட்டனை வந்து நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க டிசி மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நோ கரண்ட் கன்சியூம், எந்த வித கரண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூம் ஆகலை. அப்போ எனக்கு ட்ரிகர் நடக்கலை அப்படின்னா ஒன்று என்ன சுவிட்ச் ஃபால்ட்டாக இருக்கலாம், ரெண்டாவது விபிஎஸ் ஷார்ட்டாக இருக்கலாம், மூணாவது உங்கள் பவர் ஐசி ஃபால்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பவர் ஆன் சுவிட்ச், அதாவது பவர் ஆனுக்கு வோல்டேஜ் வருதா, ஏன்னா வோல்டேஜ் வரலன்னா நமக்கு ட்ரிகர் ஆகாது தானே. நம்ம பேட்டரியை போட்டுட்டு, ஏன்னா பேட்டரியை போட்டால் விபிஎஸ் ஜென்ரேட் ஆகிடும், விபிஎஸ் ஜென்ரேட் ஆனால் சுவிட்சுக்கு வோல்டேஜ் வரணும். இப்போ இதில் வந்து எந்த சுவிட்சுங்கிறது எனக்கு தெரியாது, எது வந்து பவர் ஆன்னு தெரியாது. நான் கம்ப்ளீட்டாகவே செக் பண்ணுறேன், நோ வோல்டேஜ் ப்ரெசென்ட், இதில் வந்து எந்த வோல்டேஜும் வரல. கண்டிப்பாக பவர் சுவிட்சுக்கு வோல்டேஜ் வந்து தான் ஆகணும். இப்போ எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, சுவிட்சில் ப்ராப்ளம் கிடையாது, விபிஹெச்சோ இல்லை பவர் ஐசியோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ விபிஹெச் ஷார்ட்டானு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார்ஜர் ஐசி செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் சார்ஜர் ஐசி தான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பவர் செக்ஷன் ஓப்பனில் இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சார்ஜர் ஐசி ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறேன். இதுதான் சார்ஜர் ஐசி. பக்கத்தில் இருக்கிற காயில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மைக்ரோ ஹென்றி காயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல டயோடு வேல்யூ நான் காயிலில் செக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டயோடு வேல்யூ எனக்கு டைரெக்டாகவே 00 வருது, ஷார்ட்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு விபிஹெச் ஷார்ட், இதை தான் செகண்டரி லைன் ஷார்ட்டும்பாங்க. இப்போ எனக்கு இந்த ஷார்ட்டை நான் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா தெர்மல் கேமராவை யூஸ் பண்ணி முதல்ல எந்த ஏரியாங்கிறத ஃபைன் பண்ணுறேன். தெர்மல் கேமராங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் டெக்னீஷியனுக்கு ரொம்ப இப்போ அவசியமான டூல் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் புகையை போட்டுட்டு அந்த ரொசினை ஸ்மோக் பண்ணிவிட்டு எல்லா இடத்தையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து டேமேஜ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ எனக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் கேமரா வந்து லொக்கேஷனை வந்து ஃபைன் பண்ணுது. இப்போ நான் அந்த இடத்த மட்டும் வந்து போட்டாலே எனக்கு வந்து, அதாவது ரொசின் போட்டு செக் பண்ணாலே எனக்கு வந்து போதும், நான் எல்லா ஷீல்டையும் வந்து ஓப்பன் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இப்போ வந்து எனக்கு எந்த இடத்துல ஹீட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல ரொசினை போட்டுட்டு எங்கே எனக்கு ஷார்ட், எந்த லைன் விபிஹெச் லைனோ அது வந்து நீங்கள் ஸ்கிமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லைனில் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து விபிஹெச் காயில் பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டர், அது பார்த்தீங்கன்னா எனக்கு விபிஹெச் லைன் தான் நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த வித மெல்ட்டும் நடக்கலை, ஆம்பியர் மட்டும் எடுக்குது. ஆனால் மெல்ட்டிங் நடக்குதா அப்படின்னா எனக்கு மெல்ட்டிங் நடக்கலை. ஆனால் தெர்மல் கேமரா இந்த இடத்துல தானே காமிச்சிச்சு, ஏன் மெல்ட்டிங் நடக்கலை அப்படின்னா தெர்மல் கேமரா அந்த இடத்துல ஹீட் ஆகுதுன்னு காமிச்சிச்சு. அப்போ என்னென்னா நான் வந்து கொஞ்சோண்டு ரொசின் பேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போடணும். அப்படின்னா இந்த ஏரியாலையும் நான் ரொசின் பேஸ்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு மேபி ஃபால்ட் இருந்தாலும் எனக்கு ஃபைண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ரொசின் வந்து அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா சார்ஜர் ஐசி கிட்ட தான் அப்ளை பண்ணியிருக்கோம். எகைன் ரொசின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எகைன் பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட், ஏன்னா இந்த இடம் தான்ங்கிறத தெர்மல் கேமரா தெளிவாக காமிச்சிருச்சு. அப்படிங்கும்போது நம்ம ரொசினை வந்து பக்கத்துலேயும் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம விபிஹெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த காம்பனண்ட் ஃபால்ட்டோ அது வந்து மெல்ட் ஆகும். இப்போ நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் மெல்ட் ஆகுதா, இது பார்த்தீங்க அப்படின்னா விபிஹெச் ஷார்ட்டு உள்ள காம்பனண்ட். என்னங்க விபிஹெச் ஷார்ட் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்காங்க, நான் நிறையா பார்க்குறேன். எல்லா சேனல்ஸ், எல்லா இன்ஸ்டியூட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விபிஹெச் ஷார்ட் தான் போடுறாங்களே, வேறு எது இல்லையா அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 ஃபோன் வருது அப்படின்னா ஷார்ட்டில் ஒரு 5லேருந்து 6 ஃபோன் வரைக்கும் விபிஹெச் ஷார்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுவும் ஹையர் அண்ட் ஃபோன்ஸ், OnePlus, ஐஃபோனு, சாம்சங்கு, அப்புறம் வாட்டர் டேமேஜ் ஃபோனு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
விபிஹெச் ஷார்ட் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கெப்பாசிட்டி எடுத்த பிறகு டயோடு வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர் டயோடு வேல்யூ வந்துருச்சு. இப்போ நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேட்டரி கனெக்டரை போட்டு நாம் வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கும் இந்த மாதிரி விபிஹெச் ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் தெர்மல் கேமரா இருந்தால் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். அதனால் தெர்மல் கேமராங்கிறது ஒரு அவசியமான இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு நல்ல தெர்மல் கேமராவை நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம பேட்டரி கனெக்டரில் இன்ஜெக்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணால் எனக்கு வந்து ப்ராப்பராக ட்ரிகர் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு விபிஹெச் ப்ராப்பராக போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கும் இந்த மாதிரி டீப் சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்மளதில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் லெசன் நிறையா வரும். அதனால் என்னென்னா நீங்கள் கற்றுக்கிறது வந்து ஈஸி. அதேமாரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் நம்ம வந்து ரெகுலர் பேசிக்கில் நம்ம வந்து சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் தியரிட்டிக்கல் ஓரியண்டாகவும் நல்லா கற்றுக்கலாம். ப்ராக்டிக்கல் ஓரியண்டடும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா கற்றுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வோல்டேஜ் முன்னாடி வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது அதாவது ட்ரிகர் நடக்கலை. இப்போ வந்து விபிஹெச் ஷார்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரிகர் நடக்கும். அப்போ பேட்டரி கனெக்டரில் வச்சோடனே ஹை ஆம்பியர் எடுக்கிறது மட்டும் ஷார்ட்டு கிடையாது. இந்த மாதிரி ட்ரிகரே ஆகலைனாலும் உங்கள் போர்டு வந்து ஷார்ட்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே வந்து எனக்கு விவோன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் பேட்டரியை போட்டு நான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து செட்டு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இந்த விபிஹெச் ஷார்ட்டுங்கிறது ரெகுலராக வரக்கூடிய ஃபால்ட்டு. அதனால் உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். சர்க்யூட்டை வந்து நல்லா டீப்பாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஃபீச்சர் இருக்குது இந்த சிப் லெவலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 800 mAh எடுக்குது. இதுலேயும் வந்து டிஸ்பிளே வந்து ஷோ ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் வீடியோவோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.